இது கொஞ்சம் காட்டு தான் செய்யலாம். பத்தாடி நல்லா கொடூரமான ஆளா இருப்பாரு பொழுது. பூண்டூருக்கா இப்படி கொஞ்சம் நிறைய எடுத்துட்டேன். இப்படி வச்சு தயிர் சாதத்துக்கு மேல சும்மா அப்படியே அதை ஒன்று ஒரு உண்டையை பிடிச்சி பொழிச்சு அடிக்கும் போது உள்ள அப்படி மெல்ட்டாகி வரான் ரகம். நீங்க பண்றது ரொம்ப நல்லதுதான். சாப்பாடு வேஸ்ட் பண்றது எழுதுறேங்க. ஆனா மத்த வீட்டுல மத்த அம்மா வீட்டுல சூப்பரா இருக்குக்கா. சீரியஸா எல்லா யூடியூபர்ஸும் வீடியோ போட்டு டெவலப் ஆகி கார் வாங்கிக்கிறோம் ஒரு மாசத்துல. நம்மளோட ஃபியூச்சர் என்னங்கிறது இன்னைக்கு நமக்கு தெரியும். மானிட்டேஷனே ஒன்னும் ஆகலையா, கடைசி வரை அவெல்லாம் இதான் புகழ் நம்ம நிலைமை. இதான் நிலைமை நமக்கு. பாவம் அவரோட கலாய்க்கிறேன் தெரியாம. நாங்க அவனுக்கு எடுக்கிறதே இந்த நெல்சன் பையன் தான் மொத்தமா. அவன் பாருங்க அவனுக்கு எடுக்கிறது நீ தானே. அவன் சும்மா தானே இருந்தான். நெல்சன் நடிக்கிறான். கேமரா பார்த்துட்டானுங்க. கேமரா பார்த்துட்டு தெரியுது தெரியுது தெரியுது. இன்னும் நீ தம்மடி இருந்தா காட்ட விட மாட்டேன்டா. நான் வரமாட்டேன். வந்தா நீ அடிப்பேன். என் குடும்பத்தை ஏண்டா நான் ஒரு கவுண்டர் ஒரு மணி நேரம் அதான் நீ ஒரு யோசிச்சுட்டேன். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ப்ளீஸ் மண்ணை பொன்னாக்கி ப்ளீஸ் கண்டினியூ. அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால். பைக்ல 7:30 சொன்னீங்க. ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நின்னுட்டேன். பைக்ல வந்து தலை பீது போறான். வீடியோ எடுக்க மிஸ் பண்ணிட்டோம். ஓகே இதுன்னா அதே காஸ்ட் வீடியோ எடுத்து பாதி நின்னு போச்சு. மைக் ஒர்க் ஆகல. சரியா கேட்கல. நானே சொல்லிக்கிறேன். நான் தான் தப்பு பண்ணேன். எப்படி என்ன கேவலப்பட்டு வரீங்க தெரியாது. அதுக்கு என்ன பண்ணிருக்காங்க, நேற்று வீடியோ எடுத்ததுல இன்னைக்கு அந்த ஃபுட்டேஜ் நம்ம முடிச்சாங்கன்னு ஒரு பிளான் பண்ணோம். அதுக்காக கண்டினியூட்டியோட வந்திருக்காப்ல. கூட இவ்வளவு காஸ்டியூம் பண்ணிருப்பாங்களா தெரியல. இது அவ்வளவு கண்டினியூட்டி பண்றாரு. ஆஸ்கார் அவருக்கு ரெடி ஆயிடுச்சு எனக்கு. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்திருக்கீங்கன்னா மதர்ஸ் ஹோட்டல். இங்க வந்து ₹1 2 இருந்து இட்லி கிடைக்குது, 5 ரூபாய்க்கு பொங்கல் கிடைக்குது. வயிறார சாப்பிட்டு போங்க நிம்மதியா. என்ன பட்டுமா கேட்டுதானே. ஓகே இல்லடா அந்த அக்கா வெளியே நிக்கிறாங்க. வண்டி நிப்பாட்டியாச்சு. இல்ல ப்ரோ அந்த அக்கா வெளியே நிக்கிறாங்கடா. என்ன சொல்லிடுவாங்க சின்ன பயம் இருக்குடா. பர்ஃபார்மன்ஸ் பண்றா. இப்ப போறாங்க. போச்சுடா. நான் என்ன சாப்பிடுறேன் எது சாப்பிடுறேன் இங்க வீட்டுக்கு வீடியோ கால் எடுத்து அனுப்புறதே எனக்கு வேலையா போச்சு. மோ பாத்துக்கமா 5 ரூபாய்க்கு இட்லி. இட்லி பொங்கல் தான் அங்க இருக்குது. அதான் சாப்பிடுறேன். சரியா பொங்கல் வந்தாச்சு. பொங்கலா மூஞ்சிலே ஆர்வத்தை காட்டுறாங்க. அது ஆர்வம் இல்ல, அநாகரிகம். அப்படியே பொங்கல் அதுல வச்சிடலாம்ல. பொங்கல் வச்சிருக்கேன். ஒரு 2 பேர்ல பொங்கல் வச்சு
1 ரூபாய் இட்லி. வச்சுக்கலாமா 4 வாரம் கழிச்சு. ஒரு வழியா 1 ரூபாய் இட்லி சாப்பிட்டாச்சுங்க. 1 ரூபாய் இட்லி கூட்டு வந்தான் ஆம்லெட். இது என்ன பிளேஸ்னு பார்த்தீங்கன்னா மதர்ஸ் ஹோட்டல். சென்னையில் வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு மதர்ஸ் ஹோட்டல்னு சொல்லிட்டு. நீங்கள் தயவுசெய்து வந்து சாப்பிடுங்க, நல்லா இருக்கு, ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு. ஒரு தாய் எப்படி ஒரு மகனை வந்து தனக்கு காசு கையில் அதிகமாக இல்லைன்னா கூட மகனை சாப்பிட வச்சு அவங்க சந்தோஷமா இருப்பாங்களோ அந்த மாதிரி தாய்க்கு அப்புறம் காசு வாங்கி சாப்பிட போடுவாங்க. இல்லைங்க, நம்ம கிட்ட காசு இல்லைன்னா கூட தன் மகனுக்காக வேலைக்கு பண்ணி போக சொல்றியா? கலெக்ஷன் வரணும் கிடையாது. கேமரா லோடுன்னா போதும், இவன் ஒண்ணு பண்றான், இவனுக்கு பேச விடாம அவன் ஒண்ணு பண்றான். உருப்பிட்ட மாதிரி தான். நீங்க 2 பேரும் பேச விட்டு கடைசியா கட் பண்ணி விட்டுருவாங்க வீடியோ, வேற ஒன்றும் கிடையாது. பொங்கல் எடுத்துக்கிறேன். அநாகரிகம் அதிகமா நான் வேஸ்ட் பண்றேன். ஒரு இட்லி எடுத்துக்கோ, சூடு. சாம்பார் கொடுப்பாங்களா? சாம்பார் கொடுப்பாங்க வாங்கிட்டேன். அன்லிமிட்டட் வச்சு சாம்பார் மட்டும் கிடையாது, சாம்பாரும் தருவாங்க. ஐயோ, அவன் கேமரா ஆன் பண்ணாலே பேசினே இருக்கிறான். நினைச்சா சாம்பார் கொடுங்க. தமிழ் மண்ணை நான் முறைக்கமா எந்த ஹோட்டல் வச்சிருக்காங்க? உப்பு இந்த ஊர்ல உப்பிட்ட தமிழ் மண்ணை நான் மறைக்க மாட்டேன். ஆக்சுவலா நம்ம பார்த்த வரைக்கும், நான் சாப்பிட்ட வரைக்கும் ஒவ்வொரு ஹோட்டலும் வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்டா தான் வச்சிருக்காங்க. ஏன்னா இங்க எனக்கு தெரிஞ்சு இட்லி கொஞ்சம் பெட்டர். வீட்டுல சாப்பிடுவீங்களா அந்த இட்லி தான் இங்க இருக்கு. பொங்கலும் நல்லா தான் இருக்கு. பொங்கல் நல்லா இருக்கு, பொங்கல் அல்டிமேட்டா இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு கடையில பாத்தீங்கன்னா அந்த வெரைட்டி ரைஸ் வந்து மாத்தி மாத்தி போடுவாங்க. சில இடத்துல வந்து இந்த பெரியக்குள்ள சாதம், புளி சாதம் மாதிரி. நீங்க திரும்பி அவன்கிட்ட பேசினிருக்கேன், நான் சாம்பார் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே மேடம், மறக்காம இன்னைக்கு மதியம் சாப்பிட்டு அதையும் போட்டுருந்தோம் நம்ம. அங்க போலாம். அக்கா வேற இந்தியா கேட்டு திறக்கிற மாதிரி பயமுறுத்தே வராங்க. எனக்கு பேசவே வர மாட்டேங்குதுடா. என்னப்பா ரொம்ப நாள் பாக்குறாங்க, வீடியோ ஆன் பண்றாங்க, என்ன பண்றாங்க? இன்னொரு மாதிரி உனக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்களா ஒண்ணா வீடியோக்கு? வீட்டுல எப்ப பார்த்தாலும் வீடியோ கால் பண்ணி பேசுறதே வேலையா போகுது. ஆமாப்பா என்னப்பா பண்றது சொன்னாங்க. இப்படி எங்க தட்ட நக்குங்க பழக்கப்பட்ட வேலை தானே. நீங்க எப்படி தட்டாலே நாக்காலே வாஷ் பண்றீங்க? நக்குங்க அங்க போற பின்னாடி போறீங்க. நக்குங்க நல்லா பின்னாடி போடுறாங்க. பழக்கப்பட்ட வேலை தானே. அவரோட கூப்பிடு. வாங்க சாப்பிட போறீங்களா? சரிம்மா வாங்கம்மா, போதுமா? சரி. என்னம்மா 10 ரூபா டீ சாப்பிடவா? நம்ம போகும்போது குடிக்கலாம். இந்த இருங்க, நான் சாப்பிட்டு வந்துடுறேன். நம்ம போய் குடிக்கலாம். ஒண்ணா இல்ல காசு தரேன். பக்கத்துல ஆப்போசிட்ல காசு கொடுத்தா போடு. இதை வரேன் தரேன். இந்த கை கழிட்டு வரேன். சரி ஓகே சரி சரி சரி. சரிங்க. இல்ல சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றது முதல் ரூல். அந்த சின்ன ஒரு பயம். அதாவது என்னது? எழுதுறேன், கண்டிப்பா எழுதுறேங்க. அப்படியா? அது ஒரு பக்கத்துல இருக்கட்டும். உங்களை பார்த்ததுல இருந்து ஐயோ நீங்க பண்றது ரொம்ப நல்லதுதான். சாப்பாடு வேஸ்ட் பண்றது கரெக்ட் தான். எழுதுறேங்க. ஆனா மத்த ஹோட்டல்ல மத்த அம்மா ஹோட்டல்ல சூப்பரா இருக்குக்கா. சீரியஸா டேஸ்டாவும் இருக்கு, நீட்டா இருக்கு. வச்சிருக்கீங்க. ஒரு நிமிஷம், யாரும் அளவுக்கு கவனிக்க மாட்டாங்க. வந்து நிதானமா கேட்டு வந்தது பாக்குறேன். நாங்க நேற்று வந்தோம், மறுபடியும் இன்னைக்கு வந்தோம். நல்லா உண்மையுமே நல்லா இருக்குக்கா. எழுதுறேன், கண்டிப்பா எழுதுறேன், கண்டிப்பா எழுதிட்டு போறேன். உண்மையிலுமே நல்லா இருந்தது. மிகவும் அருமையாக கவனித்தீர்கள். உங்கள் அன்புக்கு நன்றி. மகிழ்ச்சி. ஜீரோ டு ஹீரோ கான்செப்ட். ஜீரோ வந்து அப்படியே பயந்து சாப்பிட்டாச்சு. ஒரு ரூபாயும் பயந்து சாப்பிட்டாச்சு. பயந்து சாப்பிடுறது இல்ல. ஃபர்ஸ்ட் பாக்கும்போது கொஞ்சம் பயமா தான் இருந்தது. ஆமா, நல்ல டீம் தான். கவரேஜ் பண்ணாத. இல்ல நீ யாரு அப்படின்னா உங்களுக்கு மேட்ச் கட் பண்ணான். முன்னாடிக்கு வீடியோ கால் பண்றதே கரெக்டா இருக்கு அப்படின்னா அப்பயும் அவங்க பார்த்து பயந்துட்டு அதான் பேச. அவங்க என்ன சொன்னது? நான் நம்ம காசு இல்லாம சாப்பிட்டோம்ல, அங்கேயும் ஸ்ட்ரிக்டா இருந்தால்தான் அவங்களை மேனேஜ் பண்ண முடியும். ஆமா, உண்மைதான். இங்கேயும் வந்து ஓசிலே காசு கொடுத்தா என்ன ஆகும்? அந்த மாதிரி ஒரு ஆள் வேணும் தான். நீட் அண்ட் கிளீனா சாப்பாடு வேஸ்ட் பண்ணா திட்டுறாங்க. வேணுன்ற அளவை வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. நல்ல விஷயம் அது.
ரொம்ப ரொம்ப நேரம் சரி இப்ப என்ன அடுத்த பிளான் என்ன? அடுத்த பிளான் 2 ரூபா தோசை 2 ரூபா தோசை திருச்சிக்கு வரைக்கும் போகணும். அங்கதான் இருக்கு, வேற எங்கேயுமே திருச்சி. நீ தானே கமெண்ட்ல இல்ல இவன் வந்து போன வீடியோல என்ன சொல்லியிருக்கான்னா, சென்னைக்குள்ள 1 ரூபாயில இருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் தான் சொன்னான். சென்னைக்குள்ளே சொன்னான். இப்ப திருச்சி நம்ம வளர்ற மச்சான். நெக்ஸ்ட் லெவல் போனல நம்ம காசு கொடுக்கணும்ல, யாருக்கு நீங்க தான் தர முடியும். CEO பாரு, சென்னைக்குள்ள காட்ட முடியுமா உங்களால? ட்ரை பண்ணி தான் வச்சிருக்கேன். 2 ரூபாய்க்கு வேஸ்ட். சரி, ஆனா 1 ரூபா 2 ரூபா 3 ரூபா 4 ரூபா 5 ரூபான்னு போனோம். அப்படிதான் நீ என்ன சொன்ன? 1 ரூபால அதான் மச்சி, டுடே 5 ரூபால முடிச்சிருந்தேன். இப்ப டுடே வந்து 2 ரூபா எங்க போறோம்னு தெரியல. ஆனா 3 ரூபா வந்து நைட்டு சப்பாத்தி சாப்பிடலாம். அருமையான சப்பாத்தி நம்ம உணவுல மதியம் கண்டிப்பா 5 ரூபா லெமன் சாதம், லெமன் சாதம், புளி சாதம், கீரை சாதம் எல்லாம் வாங்கி ஒண்ணு பண்ணிடுவோம். அங்க இருக்கு. நம்ம அங்க அந்த பணம் கிடைக்கும். எங்கன்னா சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். அப்படியா? எட்மோர் அங்க போயிடலாம். சரி, எப்படி பண்றேன்? இது ஒரே நிமிஷம். உயிரை கொல்லுது, வேற ஒண்ணும் கிடையாது. இது ஃபுட் டைம். சூப்பரா இருக்கும்டா. நம்ம வாங்க சாப்பாடோட இது அதிகம் நினைக்கிறேன். ஆமா, அது 50 ரூபா. அது 50 ரூபா. எத்தனை 2 பேரையும் கவர் பாக்ல குப்பைகளை குப்பை தொட்டியில் போடவும். ஆமா, விளையாட்டு கிடையாது.